உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே வாசித்து கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மறைப்பொருளை இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயமாய் ஒரு வார்த்தை வராதபடிக்கு பரிசுத்தாவியானவர் அடியின் நாவின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மரிக்கும் வரை மறவாதீர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யாராவது நமக்கு ஒரு உதவி செய்தால், ஒருவேளை உதவி செய்தவர்களை விட நம்ம உயர்ந்த நிலையில் வந்துட்டோம் என்றால், பல நேரத்தில் அவர்களுடைய உதவி செய்ததை நாம் மறந்து போய்விடுவோம். இது உலக இயல்பு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் மோசே என்கிற ஒரு பெரிய லீடரை, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அடிமையாயிருந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து தேவன் காண்பித்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அவர் அழைத்து வருகிறார். பிரயாணத்தில் ஆரம்பம் 1 வயது நிறைந்த ஊனமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவர்கள் பிரயாணம் செங்கடலுக்கு வந்த பொழுது செங்கடல் அவர்களுக்கு தடையாயிருந்தது. மறுமுனை அவர்களுக்கு என்ன சம்பவித்ததென்றால் பார்வோனின் சேனை. அப்படி அவங்க ஆரம்பம் ஒரு ஸ்ட்ரகிள்ல, ஒரு பிரச்சனையில அவர்கள் முறுமுறுத்த பொழுது தலைவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த செங்கடலை கடப்பதற்கு விசுவாசத்தோடு உன் கையையும் உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று சொன்ன பொழுது கடல் செங்கடல் 2ஆக வேறுபிரிக்கப்பட்டது. அப்படி அவர்கள் சீனாய் அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் மோசேயை அழைக்கிறார். நீ ஜனத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினது யாரு? கர்த்தர், நான். ஆதலால் மோசேயே, நீ ஜனத்தோடு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தரை நீங்க மறக்காமல் இருக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறவர்கள் சின்ன குழந்தை முதல் ஏகதேசம் என்னுடைய கணிப்பின் பிரகாரம் ஒரு 90 வயது உள்ளவர்கள் வரை இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்ததோ என்று எனக்கு தெரியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மனம் திரும்பி இருக்கிறீர்கள், கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு நாளிலே தெய்வம் இல்லாதவனாய் தெய்வம் இல்லாதவளாய் அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை தெய்வமுள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு கூட்டம் ஜாதியாக சமூகமாக ஆண்டவர் நம்மை வேர்பிரித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதலால் உங்களை கொண்டு வந்த கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அது நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒன்று, நீங்கள் உங்க வாழ்வில் மரிக்கு வர மறக்காது இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, கர்த்தரை நீங்க மறக்க கூடாது. கரங்களை தட்டி சொல்லுங்க. அதை உபாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும்
கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் அந்த கற்பனைகளையும் நியமங்களையும் இரண்டாவது பகுதிக்கு கொண்டு வரேன். ஒன்று, நீங்களும் நானும் இந்த கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஒரு பக்தன் இவனமாய் பாடினான், மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபை. இந்த காலையிலே பல நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர் சில மருத்துவ குறிப்பு சொல்வாரு, இந்த இன்ஜெக்ஷன் போடணும், இந்த மாத்திரை சாப்பிடணும். சில நேரத்தில் அதை மறந்துடுவோம். ஆனால் நீங்கள் மறக்க கூடாதவர் ஒருவர் உண்டென்றால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் மறக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். எகிப்திலே 20 காசுக்கு விற்று போட்டவனாகும் இந்த யோசேப்பு அந்த தேசத்திற்கு போனான். பின்பு தேசத்தில் அந்த சொந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சத்திற்கு ஆகாரத்துக்கு போனவர்கள் ஆகாரம் கிடைச்சி ஆனா தெய்வத்தை மறந்து போனார்கள். ஆனால் அந்த ஜனம் தெய்வம் இல்லாமல் போனவர்களை தெய்வமுள்ளவர்களாக மாற்றி அந்த ஊரிலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு கானானை காண்பித்த கர்த்தராகும் என் தேவனாகிய கர்த்தர். அவர் நின்று சபைக்கு நடு நின்று மோசையை கொண்டு எழுதி கொடுக்கிறார், நீங்கள் இந்த கர்த்தரை ஒருபோதும் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 9 அதனுடைய 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். கவனமாய் இந்த வசனம் ஆழமாய் ஆண்டின் கடைசி மணித்துளிகளுக்குள் இருக்கிற சபையோடு ஒரு புதிய ஆண்டை வரவேற்பதற்காக கனவு கண்டிருக்கிற சபையோடு கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இன்றைக்கு ஏன் கர்த்தரை மறக்காதபடிக்கு, ஏன் கர்த்தரிடத்திலே மறக்காதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது என்றால், துன்மார்க்கன் தெய்வனை மறந்து போய் விடுவான், ஜாதிகளும் தெய்வத்தை மறந்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் போய் சேருகிற இடம் எரி நரகம் என்பதை சங்கீதக்காரன் நினைப்பூட்டுகிறார். ஆனால் நீங்கள் தெய்வத்தை அறிந்தவர்கள், தேவனோடு கூட நடக்கிறவர்கள், தேவனுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு 2 கொரிந்தியர் 5:17 படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகிற ஒரு புது மனிதனாக உங்களை கர்த்தர் சபையின் நடுவில் நிறுத்தி சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை என்னைக்கு மறக்கிறீர்களோ உங்களுக்கு எரி நரகம் நிற்கிறது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால் இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நம்முடைய பிரயாணம் புதிய எருசலேமை நோக்கி. என்னது? புதிய எருசலேமை நோக்கி. புதிய எருசலேமின் திருச்சபையாகிய உங்களுடைய பிரயாணத்தின் என்று அது இட்டர்னல் பரலோக ராஜ்யம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எசேயா மிக தெளிவாக அதை குறித்து கர்த்தரை மறக்க கூடாது என்று கொஞ்சம் கூடி எஃபெக்டிவ் எடுத்து அவர் எழுதுகிறார். எசேயா 51:12. எசேயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ராஜ கொட்டாரத்தில் ராஜ அரண்மனையில பணி செய்து வந்த, கர்த்தருடைய ஊழியம் செய்து வந்த
ஏசாயா கிட்ட சொல்லுதாரு, நான் நானே, நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பான மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை நீ மறக்கிறதற்கு நீ யாரு? இன்னைக்கு காண்கிற சகலத்தையும் என்னையும் உங்களையும் உண்டாக்கின ஒருவர், அவரை நீங்க மறக்க கூடாது என்று கர்த்தர் திருவுள்ளம் பற்றுகிறார். அதனால் சபையை பார்த்து, விசுவாச குடும்பங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரை மறக்க கூடாது. அது உங்க உயிர் இருக்கிற வர, மரிக்கிறது வர நீங்கள் இந்த கர்த்தரை மறக்க கூடாது. எங்கெல்லாம் மறந்தோம்? பணம் வந்த பொழுது, செல்வம் வந்த பொழுது, உறவு வந்த பொழுது ஜெபத்தை விட்டோம், வேத வாசிப்பை விட்டோம், ஆராதனையை விட்டோம், நம்முடைய பரிசுத்தத்தை விட்டோம். இதனால இந்த கர்த்தரை நம்ம மறந்து விட்டோம். ஒரு காலத்தில் 5 மணிக்கு எழுந்து ஜெபித்த ஜெபம், ஒரு காலத்தில் காத்திருந்து ஜெபம், ஒரு காலம் சபையும் வீடும் என்று இருந்த வாழ்வு இப்போ ஒண்ணுமே இல்லாம பூஜ்யமாக மாற்றப்பட்ட வாழ்வை இன்றைக்கு கர்த்தர் ஆண்டின் கடைசி மணித்துளிகளுக்கு நின்று சொல்கிறார், மகனே, நீ என்ன மறந்த காலத்தில் உனக்கென்று ஒரு நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அந்த நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு உன் போதகரை கொண்டு இந்த தேவ வார்த்தையை சொல்லி, நீ நரகத்துக்கு போகக்கூடியவன் அல்ல, நீ நித்திய ஜெருசலேம் என்கிற புதிய எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகிற, ஒரு பரலோகத்திற்கு பிரயாணம் பண்ணுகிற ஒரு பிரயாணி என்பதை மறக்காத. அந்த இடத்துக்கு போனோம்னா வேற ஒன்றும் செய்யணும், நீ என்னை மறக்காம இருந்த மாத்திரம் பரலோகம், நீ மறந்தனா ஏறி நரகம் என்று கர்த்தர் உரைக்கிறார். இரண்டாவதாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாமே. உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2, மரிக்கும் வரையும் நம்ம மறக்காம இருக்கணும்னா எதை மறக்க கூடாதுன்னா, கட்டளைகளை மறக்க கூடாது. என்னத? கட்டளைகளை. கர்த்தர் இந்த வனாந்தர யாத்திரையில் சீனாய் மலையில் வந்த பொழுது மோசேயை அழைக்கிறார். மோசே, நீ உன் ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு 40 பகல் 40 இரவு நீ ஏன் சந்நிதிக்குள்ளாக நீ மேல வரணும்னு சொன்னாரு. ஒரு நிபந்தனையும் பண்ணினாரு. இந்த மலையில அடிவாரத்தில் கூடி ஒருத்தன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அதை தொடவும் கூடாது. மோசே ஆரோனுக்கு வேண்டி ஒரு நாள் பரிந்து பேசினான், நான் திக்குவாயேன், நான் மந்த உதடு உள்ளவன், அதனால என் சகோதரனை இந்த ஊழியத்துக்கு எடுத்துக்காங்க, நான் இதுக்கு அன்ஃபிட்னு இந்த மோசே சொன்னான். அன்ஃபிட் காரண ஒரு லீடர்ஷிப்புகளை கதை கொண்டு வரார். இப்ப மோசையை மேல கூப்பிடுதாரு. மோசை 40 பகல் 40 இரவு கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறான். கர்த்தர் கடைசியிலே ஒரு கற்பலகையை அவன் கையில கொடுத்து அந்த கற்பலகைகளை சொந்த கையினால எழுதி ஒரு கட்டளையை அவன் கையிலே கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, கட்டளை, அநேக கட்டளைகளை இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அநேக கட்டளைகளை தேவன் பின்பற்ற சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு காலையிலே உன் கண்கள் கண்ட காரியங்கள் நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளல்ல அவைகளை உன் இருதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது. ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்துல இந்த கட்டளையை எழுதணுமா, அத நீ எச்சரிக்கையாயிரு. அது உன் ஆத்துமாவையே என்னதா பார்க்குமா, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளும். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும்.
119 சங்கீதத்தின் 93 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 119 சங்கீதம் 93. நான் ஒருபோதும் உமது கட்டளைகளை மறக்க மாட்டேன். கரங்களை தட்டி. இது சங்கீதக்காரனுடைய ஆழமான ஆழத்தினுடைய வேரூன்றுதல். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைய நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அவைகளை என்னை உங்களை உயிர்ப்பிக்கணும்னா, உங்களை ஒரு புது மனுஷனாக மாற்றணும்னா கட்டளைகளை மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, உயிர் உள்ள வரையிலையும் மறக்க கூடாது. அதில் பிரதான கட்டளை உங்களுக்கு சொல்ல, மேலே வானத்தில் கீழே பூமியில் பூமிக்கடியில் உள்ள தண்ணீருக்குள்ள ஒரு சொரூபத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது சேவிக்க நமஸ்கரிக்க தொழுது கொள்ள கூடாது என்று இந்த கட்டளை சொல்லி இருக்கிறது. அந்த கட்டளையை கடைசி வரை யாரும் மீறாம இருக்கிறீங்களோ நீங்க தான் கர்த்தரை மறக்காதவர்கள். கரங்களை தட்டி. ஆதலால் 2 கர்த்தருடைய கட்டளைகளை எவன் ஒருவன் மறக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு எரி நரகம் இல்லை என்று கர்த்தர் 2வது சபைக்கு எச்சரிக்கிறார். ஆதலால் நான் அதுக்கு அது கொடுத்தேன், இதுக்கு இது கொடுத்தேன் என்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உங்க கையும் அதுக்கு முற்படக்கூடாது. கொடுத்தால் சம்பவம் விளைவன் என்றால் நரகம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். 119 சங்கீதம் 61 வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. இந்த 3 நாள் உபவாச கூட்டத்தில் 6 பகுதி. இந்த 6 பகுதியில் நான் எடுத்த டாபிக் என்ன தெரியுமா? இந்த வேதம் தருகிற உத்தரவாதம். இந்த வேதம் தருகிற உத்தரவாதம் ரொம்ப தெளிவாக, எனக்கு ரொம்ப திருப்தியாக அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் என் மனசை ரொம்ப திருப்திப்படுத்திச்சு. பைபிளில் ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, யோவேல் என்கிற நினைக்கிறேன், நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஓசியா. இன்னைக்கு காலையில் சபையோடு உங்க மரிக்கும் வரைக்கும் நீங்க மறக்காது இருக்கிறது என்னது, இருக்க வேண்டியது இந்த வேதம். ஓபேத்ஏதோம் வீட்டில் இந்த வேதம் இருந்தால் அவனுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். வேதம் உங்க வாழ்வில் ஒரு நாளும் மறக்காதபடிக்கு இந்த வேதத்தை நீங்க வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தின் படி நடக்கணும். வேமனல்ல சொன்னேன், 4 சுவருக்குள்ள எல்லாராலும் ஆராதிக்க முடியும், ஸ்டைல் ஆராதிக்க முடியும், உங்களுடைய நகைகளை காட்டி ஆராதிக்க முடியும், உங்க பட்டுப்புடவைகளை காட்டி ஆராதிக்க முடியும். ஆனால் அதல்ல, உங்கள் வாழ்வில் வேதம் இருக்க வேண்டும், வேதம் தியானிக்கப்பட வேண்டும், வேதம் அசை போட வேண்டும். வேதத்திற்குள் வந்ததனால கிரியைகளில் தங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆதலால் இந்த நல்ல காலை வேளையிலே வேதத்தை நீங்க மறக்க கூடாது. சொல்லுங்க, வேதத்தை மறக்க கூடாது. வேதம் உங்களுக்கு அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அதனால் வேதத்தை மறக்காம இருக்க கர்த்தர் உங்களை பார்த்து அழைத்து சொல்கிறார், மகனே மகளே, இந்த வேதம் ஆறுதலற்ற நேரத்தில் தேற்றும், துக்கப்படுகிற நேரத்தில் துக்கத்தை மாற்றும், அழுகிற நேரத்தில் அழுகையை மாற்றும், ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், உங்களுடைய பயத்தை நீக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது 4, இந்த வேதம் கர்த்தரை ஏன் மறக்காம மரண பரியந்தமும் மறக்காம இருக்கணும்னா நீதிமொழிகள் 3:1. நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தை என்ன செய்யாத, மறவாதே.
உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. கரங்களை தட்டி. இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளதான் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எப்ப பார்த்தாலும் போதனை. ஹலோ, என்னது போதனை? ஒரு வீட்டு கூட்டம்னா அதுல ஒரு போதனை, ஒரு உபவாச கூட்டம்னா அதுலயும் ஒரு போதனை, ஆராதனையில 1 மணி நேரம் உட்கார வச்சு என்னது போதனை. நேத்தைக்கு நம்ம பெண்கள் ஐக்கியத்தில் என்னதுல பெண்கள் ஐக்கியத்தில் ஒரு போதனை. அந்த போதனையை நேற்றுக்கு என்ன சொன்ன தெரியுமா? பொம்பளை சகோதரிமாரு கணவனோடு மனைவியோடு வாழ்ந்த சகோதரி என்ன எத்தனை காரியம்? 9 காரியம் சொன்னேன். இப்போ நீங்களும் கேட்டிருக்கணும் சகோதரமாரே, கேட்காதவங்களும் கேட்கணும். ஆமாம் சொல்லுங்க. நான் அங்கேயும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன், இங்கேயும் சொன்னேன். சகோதரிமாரு எடுக்கக்கூடாத பேரு 9 பேர் நீங்க எடுக்கக்கூடாது. எத்தனை பேரு சகோதரமாரே கேட்டுக்காங்க, நீங்களும் சேர்த்து கேட்டுக்காங்க. வராத சகோதரிமாரே நீங்களும் கேட்டுக்காங்க. 1, சண்டைக்காரின்னு பேரு வாங்கக்கூடாது. என்ன பேரு? சண்டைக்காரின்னு பேரு வாங்கக்கூடாது. 2, கோபக்காரின்னு பேரு வாங்கக்கூடாது. என்ன பேரு? கோபக்காரின்னு பேரு வாங்கக்கூடாது. வாயாடின்னு 3 பேர் வாங்கக்கூடாது. 4, அடங்காதவான்னு பேரு கேட்கக்கூடாது. எங்கதான் இருக்கிறீங்களா? என்னது? அடங்காதவள், இலச்சை உண்டாக்கினவள் என்ற பெயர் வாங்கக்கூடாது. இட்ட இடிக்கிற பெயர் வாங்கக்கூடாது. எலும்புருக்கின்னு பெயர் வாங்கக்கூடாது. அகங்காரின்னு பெயர் வாங்கக்கூடாது. கடைசில என்னது? சாவிலும் அதிக கசப்பு உள்ளவளாக இவ்வளவு உபதேசிச்சிருக்கிறது. இங்கதான் இருக்கிறீங்களா? இதுதான் கிறிஸ்தவத்தில் உபதேசம். சகோதரமாரே, உங்களுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஒரே மனைவி உடையவனாக உன் மனைவியை மாத்திரம் நேசித்து, கல்லானாலும் கலமை புல்லானாலும் புருஷம்னு அவங்க நினைக்கிறது போல உங்களுக்கு இவாதான் கடைசி வரை என்பதை வேதத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை சொன்ன, விமான நிலையத்திற்கு ஏறும் வழி உண்டு, இறங்கும் வழி உண்டு. கல்யாணத்தில் மாத்திரம் ஏறு வழி மாத்திரம் உண்டு, இறங்கும் வழி இல்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை உபதேசிக்கிறது போதனையாகும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆதலால் சபையே, விசுவாச குடும்பமே, சபையோடு தேவன் சொல்லுகிறார், நீ மரிக்கும் வரை மறக்காம இருக்குது. எதை என்றால், நீ உபதேசத்தை மறக்க கூடாது. அல்லது போதனையை நீ என்ன செய்யக்கூடாது? ஆயுசு காலம் கடைசி வர நீ வேதத்துக்குள்ள, ஆராதனைக்குள்ள, கர்த்தருக்குள்ள போகாத வரையும் இந்த போதனையை உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை நீ செய்து கொண்டே இருக்கணும். இதை விட்டு விலகக்கூடாது. விலகினா எரி நரகம் என்பதை கர்த்தர் சொல்லுகிறான். ஆமே, இங்கதான் இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்நியரை உபசரி. இப்போ ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, அந்நியர் யார்? அந்நியர் யார்? எல்லார்கிட்ட தான் கேள்வி. முன்ன பின்ன தெரியாதவங்க, அறிமுகமானாதவங்க வேற. அந்நியர் இயேசுவை அறியாதவர்கள் பின்ன. இவ்வளவுதான். வெரி குட். அந்நியர் யார் என்றால், உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க நீங்க சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்நியர் யார் என்றால், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஒரு நேரத்திற்கு ஆகாரத்திற்கு வழி இல்லாதவர்கள். அந்நியரை நாம் உபசரிக்க வேண்டும். இந்த பைபிள் தான் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் அந்நியரை யார் உபசரிக்கிறீங்களோ அதில் தெரியாதவங்க தூதனை என்ன செய்தது உண்டு? உபசரித்ததுண்டு. மம்ரேயின் தோப்பிலே ஆபிராம் 12ஆம் அதிகாரத்தில் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், பிள்ளை இல்லாம அவன் கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மம்ரேயின் தோப்பிலே 2 தூதர்கள். எத்தனை தூதர்கள்? அதில் வந்தவர் கர்த்தர் ஒருவர்.
அவன் அவர்களுக்கு உபசரணை நடத்தினான், விருந்தோம்பல் நடத்தினான். கர்த்தர் திரும்பி போகும் பொழுது சொன்னார், அடுத்த உற்பவ காலத்தில் நான் வரும் பொழுது உனக்காக அன்றைக்கு கல்தைய பட்டணத்தில் ஊர் என்கிற கிராமத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இன்னைக்கு சில நன்மைகள் தடையாயிருப்பது, சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தடையாய் நிற்பது, நீங்கள் ஏழைகளையும் அந்நியவனையும் அவர்களை உபசரிக்காமல் இருந்தால். ஒருவேளை நீங்க பாசம் எங்க வாழ்வே பிழைப்பது கஷ்டமே, ஒரு நாள் வேலைக்கு போட்ட அன்னைக்கு வீட்டில் ஓலை வைக்க முடியாது. ஆனா உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் செத்து போயிட்டார்னா இந்த ஊரின் பிரகாரம் அவங்களுக்கு என்னதெல்லாம் நீங்க செய்தீங்க? ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, மோதிரம் போடுறீங்க, 2 நாள் வேலைக்கு போக மாட்டேங்க. இதுக்கு இதுக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? என்னைக்கா சிந்திச்சதுண்டா? அத மாதிரி ஏழைகளுக்காக அவர்களை உபசரிக்க மறக்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளை எதுவும் இருந்து செய்யல தேவ பிள்ளைகளே, எது இருந்து செய்யல. செய்யதுக்கு இந்த வேதம் என்னை உந்துகிறது, செய்வதற்கு என்னை தட்டி தூக்குகிறது, செய்வதற்கு எனக்கு உற்சாகத்தை தருகிறது. செய்தால் அதை திருப்பி என் கையில கொண்டு கொடுக்கிற ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் சிலர் அறியாமையினால தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. அப்போ உபசரிக்க உங்க ஜீவனுள்ள காலம் வர, மரிக்கும் வர மறக்க கூடாது. உபசரிக்க என்னது? உபசரிக்க நம்ம மறக்க கூடாது. 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். எல்லாரும் 2024 1ஆம் தேதி எல்லாரும் பிடிச்சுக்காங்க. அங்கிருந்து ஒவ்வொரு மாசமா வாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பிளஸ் டிசம்பர். இவ்வளவு மாதங்களில் எனக்கும் உங்களுக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல கொண்டு உங்களை கர்த்தர் வச்சாரு. 6வதாக உங்க உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரையும் அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஒரு காலத்துல சபை ஆராதனைன்னு காத்திருந்த உங்க வாழ்வு, எந்த ஆலோசனை பாஸ்டர்ட்ட தான் போய் கேட்கணும்னு இருந்த அந்த 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 ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னைக்கு எல்லாம் மாறி, நான் வளர்ந்துட்டேன், நான் உயர்ந்துட்டேன், இனி எனக்கு பாஸ்டர் வேண்டாம், எனக்கு நீ சபையும் வேண்டாம், எனக்கு எல்லாம் நான். அங்க ஒருத்த உள்ள உங்களை ஹானர் பண்ணுவான், அவன் உங்களை விசுவாசத்தை விட்டு வெளியில தூக்கி இயேசு யார் என்று கேள்வி கேட்கத்தக்க விதத்தில் உங்களை மாற்றி விடுவான். அதனால் கிறிஸ்தவத்தின் தமிழ் மக்களுக்கு மட்டும் இருக்கிற ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் என்னன்னா, எந்த வீட்டில் யார் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களோ, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மட்டும்தான் சொல்லுதோம். ஒரு கரங்களை தட்டி. இந்த பக்கத்துல ஸ்டேட்ல போனீங்கன்னா ஜெபம் பண்ணி முடிஞ்சு ஆமேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம மட்டும்தான் எல்லா நாளும் சொல்லுகிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே. நீங்க சொல்ல மாத்திரம் போதாது, உங்க அனுதின வாழ்விலே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீங்க மறக்க கூடாது. செங்கோட்டையினுடைய ஒரு சரித்திரம் எங்க வாழ்வில் இருக்கிறது. இந்த ஸ்டவ்ல இருந்து நேர ஒரு ஒயர் போய் என்னது, ஒரு மண்ணெண்ணெய் என்னது, அதுக்கு என்ன சொல்லுவோம், கேனு, சிலிண்டரு, சோத்திரம். அங்கிருந்து வந்த மண்ணெண்ணெயில சில நேரத்தில் பர்னர் போயிடும், பாஸ்டமா வச்சிருக்கிற பாத்திரம் முழுவதும் கரியாய் போய்விடும். ஆனா இன்னைக்கு
என் வாழ்வை ஆண்டவர் மாற்றி மறித்தார். என் வாழ்வுக்கு மாற்றத்தை தந்தார். என் பேச்சுக்கு மாற்றத்தை தந்தாரு. என் நடக்கையை மாற்றினாரு. என் சிந்தனையை மாற்றினாரு. என் செயல்பாடுகளை மாற்றினாரு. என் பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய அந்த பயபக்தியும் தேவனோடு நடக்குவதற்கும் கிருபை செய்தார். யாரோ நம்ம விசுவாசி வந்தீங்க சொன்னோம், 75 பைசாக்கு மட்டை வாங்கி அந்த மட்டையை ஒவ்வொன்றா கீறி அந்த எஸ்என்ஆர் வீட்டினுடைய மேல் மாடியில் காய வைத்து அதை வீட்டில் அட்டி போட்டு அதுலேயும் வாழ்ந்த எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அதை நாங்கள் மறக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ மடங்காய் இந்த கனமான பணியை அங்கீகரித்தார். ஆதலால் கர்த்தர் செய்த உபகாரங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை சபை ஒவ்வொரு நாளும் மறக்காம இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆதலால் சபையே, மரிக்கும் வரையும் நம்ம மறக்காம இருக்கணும்னா என்னத, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்க கூடாது. மருத்துவர் போன உடனே உங்களுக்கு ஒரு சீட்டு எழுதினாரு, உங்களுக்கு அந்த கட்டி இருக்கு இந்த கட்டி இருக்குன்னு எழுதினாரு. ஆனால் அந்த கட்டியும் கரையை செய்து உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. ஆமென். அதையும் மீறி பலத்தோட, சுகத்தோட, ஆரோக்கியத்தோட உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அதுக்கு வேண்டி நீங்க என்ன செய்யணும்னா மறக்காம இருக்கணும். யார? இப்ப இன்னைக்கு மட்டும் இல்ல, மரிக்கும் வரையும் மறக்காமல் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இன்னைக்கு உங்ககிட்ட அமர போறேன். எபிரேயர் 13:16. எபிரேயர் 13:16. அண்டியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கரங்களை தட்டி பிரியமாயிருக்கிறார் தேவன். தசமம் கொடுப்பீங்களா? நாங்க கரெக்டா கொடுத்துருவோம் பாஸ்டர். காணிக்க கொடுப்பீங்களா? அப்பா நான் அதுல ஸ்டாப் மெரிட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்தியும் நன்மை செய்யவும், என்னது நன்மை செய்யணும். ஒரு கிறிஸ்மஸ் தி கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட செலிப்ரேட் பண்ண போறோம். பரலோகம் அவரை கிஃப்டாக இந்த பூமியில் கொடுத்துச்சு. பாவிகளை ரட்சிக்க, பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒருவரை ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறேன். ஆனா நீங்க கொடுக்கிற கிஃப்ட் நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அடுத்தது தான தர்மம் செய்யணும். உங்க பிள்ளைகள் இன்னைக்கு படிச்சுட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு உங்க பிள்ளைகள் சம்பளம் கை நிறைய வாங்குதாங்க தெரியுமா? ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு செமஸ்டருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டாம இருக்கிறவங்க இதுக்குள்ள உண்டு. உங்க வீட்டு பக்கத்தில் உண்டு. என்னைக்காவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உங்க மனசு ஏவினது உண்டா? பைபிள் கொர்நேலியுவை குறித்து சொல்கிறது. அவனுடைய தான தர்மங்கள் பரலோகம் ஏற்றுக்கொண்டது. நீங்க செய்கிற தான தர்மங்கள் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். சபைகளில் காணிக்கை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது, தசம பாகங்களை குறித்து பேசுகிறது, நல்லது. ஆனால் தர்மங்களை குறித்து பேசுகிற சபைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. தர்மங்களை குறித்து கொடுக்கணும்னு சொல்லுகிற சபைகள் குறைந்து. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ அண்டியும் நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும் நீ மறக்க கூடாது. இப்படிப்பட்ட பலிகளில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒரு செலிப்ரேஷனுக்காக ஆயத்தப்படுகிற சபையே, ஒரு புதிய ஆண்டை எதிர்கொள்ள போகிற சபையே, இந்த ஆண்டில் ஆரோக்கியத்தை தந்த, இந்த ஆண்டில் சுகத்தை தந்த, இந்த ஆண்டில் மருத்துவ செலவை குறைத்த கர்த்தர் கேட்கிறார், நீ எத்தனை பேருக்கு நன்மை செய்தாய்? எத்தனை பேருக்கு தான தர்மம் செய்தாய்? பிள்ளைகளுடைய பட்ஜெட், கணவனுடைய பட்ஜெட், மனைவி பட்ஜெட், தாத்தா பாட்டி பூட்டம் பேட்டம் எல்லாக்குள்ள பட்ஜெட் முடிஞ்சிச்சு.
தானம் தர்மம் செய்வதற்கு உங்களுடைய பட்ஜெட் எங்கே நிற்கிறது? நன்மை செய்வதற்கு உங்க பட்ஜெட் எங்கே இருக்கிறது என்று ஆவியானவர் சபையின் நடு நின்று கேட்கிறாரு. நீ நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் நீ மறக்க கூடாது. அப்படிப்பட்ட பலிகளில் என் தேவன் ஒருவர் பிரியமாயிருக்கிறார் என்று நிருபவத்தின் எழுத்தாளனை கொண்டு கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் இந்த ஆண்டு ஏன் சபை மக்கள் கொஞ்சம் பேர் அதற்கு முன் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஆயுசும் ஆரோக்கியத்தையும் தருவார் என்றால் அடுத்த ஆண்டு இங்க இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் நன்மை செய்யவும் தான தர்மமும் செய்யவும் நீங்கள் முற்பட வேண்டும். அந்த பலிகளில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் இந்த காலையிலே ஒன்றாவதாக மரிக்கும் வரை மறக்காதிருப்பதற்கு நம்பர் 1, நீங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறக்க கூடாது. இரண்டாவது, கட்டளைகளை மறக்க கூடாது. மூன்றாவது, நீங்கள் வேதத்தை மறக்க கூடாது. நாலாவதாக, நீங்கள் போதகத்தை மறக்க கூடாது. அஞ்சாவது, உபசரிப்பை மறக்க கூடாது. ஆறாவது, உபகாரத்தை மறக்க கூடாது. 7, நன்மை செய்வதிலும் தான தர்மம் செய்வதிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மனோகரமான நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்பினீரே, வார்த்தையின் மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. வார்த்தையின்படி வளர கிருபை தாரும், சகல நன்மையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் இரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.